Good morning students. Next exercise 7.2 in question number 7. So question பார்க்கலாம். If the ratio of radii of two sphere is 4:7. Okay. So இதுக்கு என்ன மீனிங் அப்படினா ரெண்டு ஸ்பியர் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எது கொடுத்திருக்காங்கன்னா ரேஷியோல கொடுத்திருக்காங்க. அப்படியே கொடுத்திருக்காங்கன்னா 4:7 அப்படி சொல்லிருக்காங்க. So ரேடினா நமக்கு தெரியும். So radius of the plural form தான் என்ன radius more than one radius இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றோம் radii அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? சோ ரெண்டு ஸ்பியர் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ரேஷியோல கொடுத்திருக்காங்க 4:7. Find the ratio of their volumes. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா அந்த ரெண்டு ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. சொல்யூஷன் R1 R2 so sphere 1 and sphere 2 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரிலேட் R1 and R2 be the radii of sphere 1 and sphere 2 respectively. Okay, minus करना R1 and R2 be the radii of sphere 1 and sphere 2 அப்படினு எடுத்துக்கலாம். இப்போ given so என்ன கொடுத்திருக்காங்கன்னா given என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா ரேஷியோ ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. so R1 is to R2 is equal to 4:7. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா நமக்கு தெரியும் இது ரேஷியோல கொடுத்திருக்காங்க. இத ஃபிராக்ஷன் ஃபார்முக்கு மாத்த போறோம். எப்படி ரேஷியோட ஃபிராக்ஷன் ஃபார்ம் நமக்கு தெரியும் இல்லையா R1 by R2 is equal to 4/7. ஓகேங்களா? சரி, இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா R1 கண்டுபிடிச்சு போறோம். therefore R1 is equal to 4/7. so இங்க R2 வந்து இங்க இருக்குனா டிவைட் ஆயிடுது. go to right side change என்ன ஆகும்னா மல்டிப்ளை சேஞ்ச் ஆகும். so R2 வரும். so right side போகும்போது என்ன ஆகும்னா மல்டிப்ளை சேஞ்ச் ஆகும். R2 கிடைக்கும். R1 எடுத்துக்கோம். இது ஏன் எடுத்துக்கணும் நான் வந்து பின்னாடி சொல்றேன். so ஓகே, இப்போ நமக்கான क्वेश्चन என்னன்னா வால்யூம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. so வால்யூம் ஆஃப் தி ரேஷியோ என்ன சொல்றோம்னா volume of sphere 1 by volume of sphere 2. ஓகேங்களா? சோ ஸ்பியர்க்கான வால்யூம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். இல்லையா? என்னன்னா 4/3 pi r1 cube by 4/3 pi r2 cube. ஓகே, சோ r1 ங்கிறது ஸ்பியர் 1 க்கான ரேடியஸ் and r2 ங்கிறது ஸ்பியர் 2 க்கான ரேடியஸ். ஓகே, இதான் ஸ்பியர்க்கான வால்யூம்க்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதுல கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணிடலாம். எது கேன்சல் பண்ணலாம்? 4/3 கேன்சல் ஆகும். இங்க இருக்கு pi கேன்சல் ஆகும். ஓகே, சோ இப்போ ரிமைனிங் நமக்கு வந்து என்ன ஆகும்னா r1 cube by r2 cube. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த பாருங்க R1 ஓட வேல்யூ என்ன செய்றோம் இதுல இருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். R1 நமக்கு என்ன கிடைக்குது 4/7 into என்ன R2 அப்படினு வந்துச்சு. இப்போ R1 க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா 4/7 into R2 ன்னு போட போறோம். R2 க்கு என்ன செய்ய போறோம்னா R2 R2 அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம் வச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ R1 ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். R1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 4/7 into R2 whole cube. So R2 cube அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம எந்த வேல்யூ என்ன செய்யலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ இப்போ என்ன பண்ணலாம்னா கியூப் பண்ணலாமா
ஸோ 4 cube நமக்கு என்ன வரும்னா 64 by 7 cube. So 7 into 7 into 7 into 7. 7 7s are 49 into 7. 49 into 7 நமக்கு என்ன இருக்கும்? 7 9s are எவ்வளோனா 63. பேலன்ஸ் எவ்வளோ 6. மறுபடியும் என்ன வரும்னா 7 4s எவ்வளோ 28. 28 plus 6. So 34. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா 343. ஸோ R2 கியூப் பண்ணால் நமக்கு என்ன வரும் R2 கியூப் அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே ஒரு R2 கியூப் இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா இந்த R2 கியூபும் இந்த R2 கியூப் என்ன வரும் கேன்சல் ஆகும் இல்லைங்களா. ஸோ நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குன்னா 64 by 343 by என்ன வரும் 1 இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இது எப்படி தெரியும் 64 by 343 into இந்த டினாமினேட்டர்ல என்ன செய்வோம் ரெசிப்ரோக்கல் எடுப்போம் இல்லையா. ஸோ ஒன்னோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் 1 by 1 தான். ஸோ அப்போ we get 64 by 343. ஸோ ரேஷியோ ஃபார்முக்கு எழுதும்போது 64:343. ஓகே, இப்போ அந்த ரெண்டு ஸ்பியரோட வால்யூம்க்கான ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 64:343 கிடைக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றோம் பாருங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எதுல கொடுத்துருக்காங்க ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் R1:R2 4:7. ஸோ நம்ம இதுல இருந்து என்ன செய்யறோம்னா R1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடுவோம் 4/7 into R2 அப்படின்னு. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வால்யூம் போடும்போது R1/R2 இருக்கா. ஸோ அப்போ R1 போடும்போது என்ன வருதுன்னா R2 வருது. ஸோ R2க்கு எதுவும் சப்ஸ்டிட் பண்ணாம இருக்குன்னா ஸோ மேலே R2 வரும், கீழே R2 இருக்கனால என்ன ஆகும் கேன்சல் ஆகும். அதனால தான் நம்ம R2க்கு என்ன செய்யறோம்னா எதுவுமே என்ன செய்யலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ R1 வேல்யூ என்ன செய்யலாம் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை என்ன செஞ்சிருக்கோம்னா கியூப் பண்ணியிருக்கோம். 4 கியூப் பண்ணால் 64, 7 கியூப் பண்ணால் 343, R2 கியூப் பண்ணும்போது என்ன வரும் R2 கியூப். ஸோ R2 கியூப் என்ன ஆகும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா. ஸோ இதனால தான் R2 கியூபுக்கு நம்ம என்ன செய்யறது எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படியே வச்சுக்கணும். ஸோ அப்போ டினாமினேட்டர் என்ன கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்ன ஒரு ஒரிஜினல் டினாமினேட்டர். இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் மாதிரி. அப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர் எப்படி டிவைட் பண்ணணும் தெரியும். ஸோ நியூமரேட்டர் இன்டு டேக்கிங் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்ன இருக்கு 1, அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து என்ன 1/1 தான். ஸோ we get என்னன்னா 64:340. So the next question number 8. A solid sphere and a solid hemisphere have equal total surface area. Okay. So என்ன சொல்லிருக்காங்க என்ன அப்படினா ஒரு solid sphere இருக்கு, இன்னொரு solid hemisphere இருக்கு, have equal total surface area. solid sphere ஓட total surface area-வும் solid hemisphere ஓட total surface area என்ன சொல்றாங்க equal அப்படினா என்ன பண்ண சொல்றாங்கன்னா prove that the ratio of their volume is 3√3:4 அப்படி நம்ம என்ன செய்யணும் ப்ரூவ் பண்ணனும். ஓகே, சோ the sphere ஓட and hemisphere ஓட total surface area ஈக்குவல் சொல்லிட்டு அந்த ஸ்பியருக்கும் solid hemisphere-க்கும் வால்யூம் ஓட கண்டுபிடிக்கணும் ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா 3√3:4 அப்படி நம்ம என்ன செய்யணும் ப்ரூவ் பண்ணனும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம் let small r and capital R be the radius of sphere and hemisphere respectively. Okay, so number small r and capital R எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து total surface area தான் ஈக்குவல் சொல்லிருக்காங்க. ரேடியஸ் ரெண்டு ஈக்குவலா அப்படிங்கறது என்ன செய்வாங்க அத பத்தி சொல்லவே இல்லை. சோ அதனால ஸ்மாலோட ரேடியஸ் ஸ்மால் r வந்து எதுன்னு எடுத்துக்கணும்னா ஸ்பியரோட ரேடியஸ் எடுத்துக்கணும். கேபிட்டல் R வந்து ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் எடுத்துக்கணும். சோ இப்ப டயகிராம்ல பண்ணனும்னா இது ஸ்பியர் சரியா. சோ ஸ்மால் r
hemisphere. இது capital R னு சொல்றோம் ஓகேங்களா. so this is hemisphere, this is sphere. ஓகேங்களா. so இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா to prove the ratio of that volume is 3√3:4 அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம். இதான் ரிசல்ட் ப்ரூவ் பண்ணணும். ஓகே இப்போ given என்ன given கொடுத்துருக்காங்க total surface area of sphere is equal to total surface area of hemisphere. So இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, ரெண்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன சொல்லிருக்காங்க ஈக்குவல் சொல்லிருக்காங்க. நம்ம வந்து தெரியும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஸோ ஸ்பியர்ல வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று தான், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று தான் இல்லையா. இது ஸ்பியர் இல்லையா. ஸோ இதில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டு நமக்கு சேமாக இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். 4πr square is equal to, and then total surface area of a hemisphere. Hemisphere oda total surface area oda formula enna 3πr square. ஓகேங்களா. சோ நமக்கு தெரியும் இது ஸ்பியர் ஓட சர்ஃபேஸ் ஏரியா, இது ஹெமிஸ்பியர் ஓட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. இப்போ முடிஞ்ச வரைக்கும் இதுல என்ன கேன்சல் ஆகும், பை என்ன ஆகும்னா கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ பை வந்து என்ன ஆகும்னா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் வேற நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3R ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா ஸ்மால் r ஸ்கொயர் பை இந்த R ஸ்கொயர் என்ன இருக்குது மல்டிப்ளை இருக்கா. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து டிவைட் ஆகும் R ஸ்கொயர். ஸோ 3 இங்கே 4 இந்த சைடு கூட டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ 3/4. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது r ஸ்கொயர் பை என்ன R ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு சைடு என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன வரும், R ஸ்கொயர் பை ஸ்மால் r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √3/4. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேஷனாக இருக்கிறோம் இல்லையா. டிவிஷனில் நமக்கு தெரியும் √a/b இஸ் ஈக்குவல் டு வி ரைட் √a/√ab. ஸோ அந்த ரூல் யூஸ் பண்ணி அப்போ √small r ஸ்கொயர் பை √R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √3 என்ன சொல்லலாம் √4 அப்படின்லாம். இப்போ ரூட்டுக்கு இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு என்ன கேன்சல் ஆகும், அது நமக்கு நல்லா தெரியும். அது இங்கே கேன்சல் பண்ணால் அப்போ ஸ்மால் r பை என்ன வருதுன்னா R இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஸோ 3 இஸ் நாட் என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ அதுக்கான ரூட் கண்டுபிடிச்சி டெசிமல் வரும். நம்ம என்ன செய்யணும்னா அந்த மாதிரி எழுத போகிறத அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ √4 வந்து என்ன ஆன்சர்னா 2. ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து small r by capital R is equal to என்ன கிடைக்கும்னா √3 என்ன கிடைக்குது 2. என்ன கிடைக்கும்னா small r by capital R is equal to √3/2 அப்படின்னு கிடைக்குது. சரி இது இப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே இப்போ எதுக்கு இது ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன எதுக்காக இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யறாங்கன்னா find the
prove that the ratio of their volume is 3√3:4. So நம்ம வால்யூம்க்கான ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னோம் இல்லையா? அப்ப நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்னா ரேடியஸ் வேணும் இல்லையா? பட் ரேடியஸ் பத்தி என்ன செய்யவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த கொடுத்தது இந்த கிவன்ல இருந்து ஸோ ரெண்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஈக்குவல்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த ஸ்பேரோட கிடைக்குன்னா ஸ்மாலர் பை கேபிட்டல் ஈக்குவல் டு √3/√2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா வால்யூம்க்கான ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். வால்யூம் ஆஃப் a sphere by வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்போ நம்ம வந்து ரேஷியோ எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல ரைட் பண்ணிருக்கேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படிங்கிற ஃபார்ம் என்னன்னா 4/3πr³. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் வந்து என்ன வரும்னா 2/3πR³. நம்ம ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் வச்சிருக்கோம், அதனால கேபிட்டல் ஆர் போடுறோம். ஓகே, பாருங்க என்ன சொல்றேன்னா இந்த 3 ஃபர்ஸ்ட் 5 நாம கேன்சல் ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த 3யும் இந்த 3 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எது கேன்சல் ஆகும்னா இந்த 4 ஏதாவது கேன்சல் பண்ணலாம். 2 ஆல் கேன்சல் பண்ணா 1 to 2 2 to 4. ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 into small r³ by capital R³. இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? சிம்பிள் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கு, கேபிட்டல் R³. இப்போ என்ன செய்ய போறோம்னா 2 into small r³. small r³ வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா √3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ r³ இருக்கு இல்லையா 3 டைம்ஸ். ஸோ √3 into √3 into √3 by capital R. capital R க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏன்னா 2 தான் இருக்கு. ஸோ அப்போ 2 into 2 into 2 3 டைம்ஸ் வரும் இல்லையா? ஸோ இதுல 1 to 2 இது வந்து 1 to 2 கேன்சல் ஆகும். ஸோ √3 into √3 √9. ஸோ √9 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 3. ஸோ அதனால 3 இந்த √3 க்கு வந்து வேல்யூஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 3 into √3 by டினாமினேட்டர்ல இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ரிமைனிங் 2 2s are 4. ஸோ அப்போ ரேஷியோ ஃபார்ம்ல ரைட் பண்ணும்போது 3√3:4. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம என்ன சொன்னாங்க, ஸ்பேரோட வால்யூமுக்கும் ஹெமிஸ்பியரோட வால்யூமுக்கும் ரேஷியோ வந்து என்னன்னு சொல்ல சொன்னாங்க 3√3:4 கிடைச்சிருச்சு. தேங்க்யூ.